வணக்கம்மா, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு தமிழ்மா சமையல். இன்றைக்கி நாம் சக்கரை வெள்ளிக்கிழங்கை வச்சு பணியாரம் செய்ய போகிறோம். எப்படி செய்யணுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தலாம். 1/2 கிலோ சக்கரை வெள்ளிக்கிழங்கை கழுவி தோல் எடுத்து இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஸ்டீமரில் வச்சு வேக வைக்க போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் நாடு சக்கரை எடுத்திருக்கேன். ஒரு 5-6 முந்திரியை துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வெள்ளிக்கிழங்கை ஸ்டீமர் தட்டு வச்சு வேக வச்சிடலாம். இட்லி பாத்திரத்தில் ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் இந்த ஸ்டீமர் தட்டை வச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசாக கட் பண்ணிங்கன்னா வேகாது. இது ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும். தொட்டு பார்க்கலாம். தொட்டு பார்த்தா தெரியும். மூடியதை ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து வெந்துச்சான்னு பார்க்கலாம். விரலில் அழுத்தி பார்த்தா சாப்பிட்டா இருந்துச்சுன்னா வெந்துச்சுன்னு அர்த்தம். இதெல்லாம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இப்படி நல்லா இது பண்ணிக்கலாம். இதை மேஷம் இருந்தாலும் கொஞ்சம் வச்சு இப்படின்னு இப்படி அமுக்கி நசுக்கி இது பண்ணலாம். நல்லா இந்த மாதிரி நசுக்கி இந்த மாதிரி ஆக்கிடலாம். கொஞ்சம் அப்படியே இருந்தால் கூட பரவாயில்ல. முந்திரி இதில் போட்டுடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். இந்த நாட்டு சர்க்கரையும் இதில் போட்டுடலாம். நல்லா வெந்துடுறதுனால இப்படி நசுக்கினாவே போதும். நல்லா தூளாகிடும். இது எல்லாத்தையும் போட்டு ஒன்றா கிளறிடலாம். கையை வச்சு நல்லா இப்படி கிளறிடலாம். 1-2 கட்டி இருந்தால் பரவாயில்ல. இப்போ மாவை கரைச்சி ரெடி பண்ணிக்கலாம். இந்த கார்ன்ஃப்ளவர் மாவையும் இதில் போட்டுக்கலாம். கோதுமை மாவையும் இதில் போட்டுடலாம். ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கலாம். இதை நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். நீங்கள் வேணால் மைதா மாவு கூட போட்டுக்கலாம். மைதா மாவு போட்டால் மைதா மாவு மட்டும் போட்டாவே போதும். கார்ன்ஃப்ளவர் மாவு கூட தேவையில்லை. ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் இந்த பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. பனியார கடாயை வச்சிடலாம். ஃபஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். பனியார கடாய் சூடாகிடுச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். உங்களுக்கு வேணால் எண்ணெய் கூட போட்டுக்கலாம். சின்ன உருண்டியாக இதை உருட்டி மாவில் போட்டு இதை பனியார கடாயில் போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு இந்த சைஸுக்கு உருட்டிக்கோங்க. தீயை கம்மி பண்ணிடலாம். திருப்பி விட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா வெந்தோடனே முதல்ல நடுவில் இருக்கிறத திருப்பி விட்டுலாம். சீக்கிரமாக வெந்துடும். அது தீயை மீடியமாக வச்சுக்கணும். சக்கரை வெள்ளிக்கிழங்குல வைட்டமின் சத்து இருக்குது, இரும்பு சத்து இருக்குது, பொட்டாசியம் சத்து இருக்குது. உடல் சதை மற்றும் எலும்புக்கு ரொம்ப நல்லது. எல்லோரும் அடிக்கடிக்கு சக்கரை வெள்ளிக்கிழங்கை சாப்பிடுங்க. வாரத்துக்கு ஒரு முறையாக சாப்பிடுங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுங்க. வேக வச்சோ இல்லை இந்த மாதிரி வேக வச்சு கொடுத்தா சில பசங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி வித்தியாசமாக ஏதாவது பண்ணி கொடுத்தா சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. இப்படியாவது சக்கரை வெள்ளிக்கிழங்கை சாப்பிட்டா போதும். பசங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த சத்தெல்லாம் இருக்குது அதில். வெந்துடுச்சு. இப்போ எடுத்துடலாம். 2 சைடும் நல்லா செவந்துச்சு. எடுத்துடலாம். சுவையான சக்கரை வெள்ளிக்கிழங்கு குழி பணியாரம் ரெடி. நீங்களும் இதேமாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கம்மா. நன்றி, வணக்கம்.